வணக்கம், வெல்கம் டு எலிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வியூவர்ஸ் நம்மளுடைய கிராமர் சேனலை, அதாவது கிராமர் போடக்கூடிய வீடியோஸை பார்த்துட்டு பேரண்ட்ஸு கேட்குறாங்க, குழந்தைங்களுக்கு எப்படிங்க தமிழ் வாசிக்க வைக்கிறது, இங்கிலீஷ் எப்படி வாசிக்க வைக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதை கொஞ்சம் அந்த கேட்குறவங்க நம்மளோட ஸ்கூல் வீடியோஸும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. நான் என் குழந்தைங்களுக்கு எப்போதுமே இதே தான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் 1+8 இருந்தாங்க. ஒரு பையனும் 8 பொண்ணுங்களும் இருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 8 பொண்ணுங்களுமே சூப்பராக படிப்பாங்க. நீங்கள் வேணால் என்னோடய ஸ்கூல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். 8 பொண்ணுங்கள்லையும் சூப்பராக படிப்பாங்கங்கிறத விட 7 பொண்ணுங்க சூப்பராக படிப்பாங்க. இன்னும் ஒரே ஒரு பொண்ணு ஹர்ஷவர்த்தினிங்கிறவங்க மட்டும் எழுத்துலாம் சொல்ல தெரியுது, அதை சேர்த்து கொஞ்சம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. அது மாதிரி சர்வினும் எழுத்து சொல்கிறாங்க, அதை கொஞ்சம் சேர்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறுறாங்க. மற்றபடி பிள்ளைங்க சூப்பராக படிக்காங்க. இவங்க லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு. இந்த இயர் பார்த்திங்கன்னா இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு பையன் எக்ஸ்ட்ராவாக வந்திருக்கான். 2 பையன் 8 பொண்ணு. இப்போ இந்த 8 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு தடுமாறுறான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவள் வந்துட்டா, பிக்கப் பண்ணி 8க்கு வந்துட்டா. ஒரு பையன் நியூ ஸ்டூடெண்ட்டு, அவனுக்கு இன்னும் எழுத்தே தெரியல, அதனால் அவனை 1ஆவதுல உட்கார வச்சு தான் அவனை எழுத்து அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். எப்படியும் இந்த ஃபஸ்ட் டேர்ம் முடியறதுக்குள்ளே அவனை தமிழ் எழுத்துக்கள், இங்கிலீஷ் எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தி அவனை வாசிக்க வச்சிருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா? இன்னொரு பையன் எழுத்துலாம் நல்லாவே தெரியும், அவனையும் நான் வாசிக்க வைக்கணும். இந்த 2 பசங்களும் எனக்கு சவாலாக இருக்காங்க. ஓகேவா? நம்ம ஸ்கூல் வீடியோஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது உண்மைதாங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம இன்றைக்கி தமிழ் வாசிக்க வைக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி, எழுத்துக்கள்லாம் எப்படிங்க அவங்களுக்கு அதாவது மறக்காமல் அவங்க வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஸ்கூலில் என் குழந்தைங்களுக்கு எப்படி நான் சொல்லி கொடுக்குறேனோ அதை தான் இங்கே நான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், இப்போ சினிமா படத்தை பார்க்குறோன்னா விஷுவலாக அந்த வீடியோவாக பார்க்கும்போது நல்லா ஆழ் மனசில் பதியுது. செவி வழியாக கேட்குறது கொஞ்சம் தான் பதியும். அப்போ நம்ம ஒரு ஆக்ஷனோட, ஏதோ ஒரு ஆக்ஷனோட நம்ம அந்த குழந்தைங்களுக்கு பதிகிற மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு மறக்காது. இப்போ நான் இங்கிலீஷ்லாம் பாருங்களேன், நான் ஒன்லி ஆக்ஷன் பண்ணேன்னா என் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்க சென்டென்ஸ் எழுதுவாங்க. நீங்கள் ஸ்கூல் வீடியோஸ் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்போ இன்றைக்கி தமிழ் பார்ப்போம். இக்கு, இந்த இக்கை எப்படி நான் அறிமுகப்படுத்திருக்கிறேன்னா, கிக்குன்னா உதைக்கிறது தானே. அப்படி காலால் இப்படி செய்யுங்க, இப்படி செஞ்சு இக்கு அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு மாதத்துக்கு நீங்கள் இதை அப்படியே இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன். கண்டிப்பாக அதுக்கு அடுத்த மாதம் உங்கள் குழந்தைங்க தானாகவே சூப்பராக படிப்பாங்க. இக்குன்னு வெறுமனே வாயால் சொல்லாமல் இப்படி ஆக்ஷனோட இப்படி காலால் இப்படி உதைச்சி சொல்லுங்கள், இக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இது இங்கு. அந்த ஜிங்கிலெல்லாம் தண்ணி ஃபுல்லாக வச்சுருந்து உள்ளே ஓட்டுனா எப்படி ஓடும், ஸ்வைங் இப்படி ஓடும்ல, அந்த ஆக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். இங்கு இப்படி ஆக்ஷனோட குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, இங்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வீடியோஸே போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இச்சு, இது பாருங்கள், ட்ரெயின் போகிற மாதிரி இப்படி நீங்கள் செய்யணும். இச்சு, இது இச்சு. அடுத்தது பாருங்கள், இஞ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பல்லு தெரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் என் பிள்ளைங்களுக்கு. இஞ்சி இப்படின்னுட்டாலே போதும், அந்த பிள்ளைங்க சொல்லிடுவாங்க. இப்படின்னு நான் வாயை வச்சுட்டாலே அவங்க இஞ்சி அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவாங்க, இஞ்சி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரம்மு மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன் வந்து ஏரோப்ளேன் போகிற மாதிரி இப்படி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஆக்ஷனோடு சொல்லி கொடுங்க. ஒரு 10-15 நாள் நீ குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க, அவங்க அப்படியே சூப்பராக அப்படியே கேட்ச் பண்ணிப்பாங்க.
இப்போ ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைங்க எழுத்துக்களை சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் எழுதிட்டேன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் ஆக்ஷன் பண்ணிட்டேன்னா அவங்களே எழுதிடுவாங்க. இப்போ இருக்கிற ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைங்களே செய்கிறாங்க. ஒரு சில எழுத்து தெரியல, ஆனால் மேக்ஸிமம் என் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைங்க 4 பிள்ளைங்க தான் இருக்காங்க. மெய் எழுத்துக்கள் சொல்லுவாங்க, எழுதுவாங்க. அடுத்தது பாருங்களேன், இன். நான் இப்படி தான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், இன். அடுத்தது பாருங்கள், து. இதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா து து இப்படி நாக்கில் பல்ல நல்லா டச் பண்ணுற மாதிரி நல்லா அழுத்தி செய்யுங்க. இப்படி இருந்தீங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இது து து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது இப்படி அழுத்துங்க, ஆனால் அழுத்தக்கூடாதுன்னு சொல்லுங்க. இப்படின்னா து து நல்லா அழுத்துங்கன்னு சொல்லுங்கள். அதே இப்படி செஞ்சிங்கன்னா அழுத்த வேணாம் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்த இந்து. ஓகேவா? சில இடங்களில் இந்துன்னு சொல்லுவோம், அதே சில இடங்களில் இன்னொன்று சொல்லுவோம். இப்போ இன்னுன்னு சொல்லும்போது நான் இந்த ஆக்ஷன் பண்ணியிருப்பேன். இப்படின்னா அவங்க இன்னுன்னு வாசிச்சிருவாங்க, இப்படின்னா இந்துன்னு வாசிச்சிருவாங்க, இந்து. நெக்ஸ்ட்டு பாருங்கள், உப்பு. இதே ஆக்ஷன் தான் இங்கிலீஷுக்கும் வரும். அதனால் ரெண்டுக்கும் சேமாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கு குழப்பாது. தமிழுக்கு ஒரு ஆக்ஷனு, இங்கிலீஷுக்கு ஒரு ஆக்ஷன் வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்க குழம்பிடுவாங்க. இதே தான் இங்கிலீஷுக்கு வரும். இங்கிலீஷுக்கு வேணாலும் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது பாருங்கள், இம். இ இ இ ஈன்னா ஸ்பூனால் இப்படி எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இ இ எம்மியாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அதுதான் இ. அடுத்தது பாருங்கள், வண்டி ஓட்டணும். இப்படி நம்ம செஞ்சுட்டாலே குழந்தைங்க இரு போட்டுருவாங்க, அவங்க சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் இல்லு தான், இதுக்கும் அதே ஆக்ஷன் தான். இல்லு இவ்வு. இங்கே பாருங்கள், இப்படி கையை வச்சு இவ்வு இவ்வு, இப்படி கையை வச்சு நீங்கள் இப்படின்னாலே அவங்க சொல்லிடுவாங்க, இவ்வு இவ்வு. நெக்ஸ்ட்டு பழம் மாதிரி காமிக்கணும். பழம் மாதிரி காமிச்சிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க, இப்படி ஆக்ஷனோட நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்க சொல்லிட்டேன். அடுத்தது இங்கே இந்த 2 இருக்குமே அதுபோல் இன்னுக்கு 3 சுழி இன்னாவாக இருக்கட்டும், இல்லை 2 சுழி இன்னாவாக இருந்தாலும் இதுதான் என். ஓகேவா? இதுபடி நீங்கள் ஆக்ஷனை முதல்ல சொல்லி கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. ஒரு 10 நாளைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்களேன். அப்புறம் 10 நாளே ரொம்ப அதிகங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு பிள்ளைங்களுக்கு 10 நாளே ரொம்ப அதிகம். இதுபடி நீங்கள் சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்ஷன் பண்ணினாலே அவங்க எழுதிடுவாங்க. ஓகே? அவங்க நல்ல மெய் எழுத்துக்கள் மறக்கவே மறக்காது. அடுத்து உயிர் எழுத்துக்கள் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், உயிர் எழுத்துக்கள் எழுதியிருக்கேன். உயிர் எழுத்து நம்ம அந்த உயிர்மை எழுத்துக்கள்லாம் நம்ம சொல்லவே வேணாம். 247 எழுத்தும் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. மெய் எழுத்துக்கள் ஒரு 18, உயிர் எழுத்துக்கள் 12. இந்த 30 மட்டும் நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா மற்ற எல்லா எழுத்தும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. நான் அப்படி தான் என் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு மெய் எழுத்தை நல்லா தரோவ் பண்ணிவிடுவேன். எப்படி கேட்டாலும் மெய் எழுத்து அவங்க சொல்கிற அளவுக்கு தயார் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உயிர் எழுத்துக்கு வந்துடுவேன். உயிர் எழுத்துங்க பாருங்கள், இதை எப்படி சொல்லணும்னா ஆ அப்படின்னு சொல்லாமல் ஆ. கையை நான் இப்படி வச்சுட்டாலே அவங்க கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இங்கே பாருங்களேன், இக்கு. இப்போ நம்ம புக்கில் இப்போ கேன்னு இருக்குதுன்னு வச்சிங்களேன், கம்புன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னா இதை குழந்தைங்க அதில் புள்ளி வச்சுருவாங்க. புள்ளின்னா என்ன, புக்கில் புள்ளி வைக்கிறதில்ல, மனசில் இக்கு இப்படின்ட்டுனா போதும். அவங்க ஆ வரிசை இக்கு ஆ க அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. ஓகே? அப்போ ஆவை எப்படி சொல்லணும்னா ஆ ஆ. இ இப்படி லேசாக தான் இ இ. இது ஈ, நல்லா பல்லு தெரியணும். ஈ. குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஆக்ஷன் மூலமா சொல்லி கொடுத்துருங்க, அவங்க தானாக புரிஞ்சுப்பாங்க. ஈ. நான் என் ஸ்கூலில் ஃபாலோ பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், ஊ இப்படி லேசா ஊ. இது ஊ, நல்லா இப்படி வெளில வரணும் இந்த உதடு. ஊ. இது ஊ. ஊக்கும் ஊக்கும் நல்ல வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏ. இப்படி ஏ, வாய் இப்படி மேலே கொஞ்சம் திறக்கணும். ஏ. இது ஏ. ஐ.
இப்படின்னம்னா அவங்க சொல்லிடுவாங்க ஐ. இது பாருங்க, ஓ ஷேப்பில் வாயை வைங்கன்னு சொல்லணும். ஓ ஓ. இது ஓ இப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க ஓ. இப்படி ஏதோ ஒரு ஆக்ஷனில் இதை சொல்லி கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுவும் உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் நல்லா அந்த ஆக்ஷனை நல்லா பழகிட்டாங்க அப்படின்னா அடுத்தது உயிர்மெய் எழுத்துக்கு நம்ம போயிடலாம். எப்படி போகலான்னா ஒரு ஒரு வரிசையும் நம்ம இயல்பாக சொல்லிடணும். ஆ வரிசையில் வர எழுத்து, இந்த புள்ளி வச்ச எழுத்து இருக்குது இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு அப்படி தான் சொல்லணும். இந்த புள்ளி வச்ச எழுத்து இங்கே புள்ளி வைக்காத வருவாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ எந்த எழுத்தாக இருந்தாலும் புள்ளி வச்ச எழுத்து ஆ வரிசைக்கு எப்படி வருவாங்க, புள்ளி வைக்காமல் எழுதணும். அப்போ புள்ளி வைக்காமல் வர எழுத்து ஆ வரிசை அப்படின்னு அறிமுகப்படுத்திடணும். ஓகே. இதையே புள்ளி வச்ச எழுத்து ஆ வரிசைக்கு, இங்கே பாருங்கள், ஆ வரிசைக்கு எப்படி வருவாங்க, இப்படி இப்படி காமிங்க. ஆ வரிசைக்கு எப்படி வருவாங்கன்னா இந்த எழுத்தை எழுதி புள்ளி வைக்கக்கூடாதுன்னு சொல்லணும். புள்ளி வைக்கிறது இங்கே எங்கேயுமே வராதுன்னு சொல்லணும். புள்ளி வைக்காமல் எழுதுறது ஆ வரிசை. அதையே எழுத்தை எழுதி ஒரு தொணக்கால் போட்டால் ஆ வரிசை. அப்போ இதை படிங்கன்னா அவங்க சொல்லிடுவாங்க இக்கு ஆ கா அப்படின்னு சொல்லிடுவாங்க. என் குழந்தைங்க நான் எல்லாருக்குமே, நான் போஸ்டிங் வந்து ஒரு 23 வருஷம் ஆகிட்டுது. நான் இப்படி தான் என் குழந்தைங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ வாசிக்க வச்சுருவாங்க பிள்ளைங்க. தமிழ், இங்கிலீஷு, சம்மு எல்லாமே சூப்பராக போட்டுருவாங்க. ஓகேங்களா. நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது பாருங்கள், ஈ வரிசைக்கு எப்படி வரும்னா இந்த ஈ எப்படி இப்படி மேலே மேலே இப்படி சுழிச்சு விட்ருக்காங்களோ அதே மாதிரி நீங்கள் எழுத்தை எழுதி, இந்த எழுத்தை எழுதி இப்படி சுழிச்சு விட்ருங்க அப்படின்னு சொல்லு. இந்த மாதிரி சுழிச்சு வந்தால் அது ஈ வரிசை அப்படின்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடணும். அதையே அந்த எழுத்தை எழுதி இந்த 2 புள்ளிக்கு பதிலாக ஒரு சுழி ஒரு முட்டை இப்படி போட்டோன்னோ அது ஈ வரிசை இப்படின்னு அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடுறோங்க. அதே எழுத்து ஊ வரிசைக்கு எல்லா எழுத்தும் இப்படி வளைஞ்சி இப்படி மேலே போவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிடணும். இது போல் ஒரு ஒரு வரிசைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த எழுத்துக்களை அடையாளம் படுத்தி வச்சிடணும். ஏ வரிசைன்னா எப்படி அடையாளம் படுத்துகிறோன்னா ஒத்த கொம்பு வருவாங்க. ஏ வரிசைக்கு ஒத்த கொம்பு போட்டு அந்த எழுத்து என்னவோ அதை போடு அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ ஒத்த கொம்பு வந்தால் அது ஏ வரிசை அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தொணக்கால் வந்தால் அது ஆ வரிசை. தொணக்கால் வராமல் எழுத்து இருந்ததுன்னா அது ஆ வரிசை. அதே சுழிச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அது ஈ வரிசை. சுழிச்சு அதில் ஒரு முட்டை போட்டாங்கன்னா அது ஈ வரிசை அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த ஊ வரிசைக்கும் கொஞ்சம் நாள் எடுக்கும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இல்லைன்னா 2 வாரம் கூட இந்த 2 வரிசைக்கும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்ற எல்லா வரிசையும் ஈஸியாக அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஏ வரிசைக்கு பார்த்தீங்கன்னா ரெட்டை கொம்பு போடணும்னு சொல்லணும். ரெட்டை கொம்பு போட்டு அந்த எழுத்தை எழுதியிருந்தால் அது ஏ வரிசை. ஓ வரிசைக்கு ஒத்த கொம்பு போட்டு ஏதோ ஒரு எழுத்தை, அந்த புள்ளி வச்ச எழுத்தை எழுதி பக்கத்தில் தொணக்கால் போடணும். இது ஓ வரிசை அப்படின்னு அடையாளப்படுத்திடுங்க. அவங்களுக்கு சொல்லிட்டீங்கன்னா மறக்க மாட்டாங்க. ஓ வரிசைக்கு இங்கே ஒரு முட்டை இருக்குது, இங்கே ஒரு முட்டை இருக்குது, 2 முட்டை இருக்குது, அதனால் நம்மளும் ரெட்டை கொம்பு போட்டு தொணக்கால் போட்டுடணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே போல் அவு வரிசைக்கு அதே தான், ஒரு முட்டை தான் இருக்குது, அதனால் ஒத்த கொம்பு போட்டு ஏதோ ஒரு எழுத்தை எழுதி இந்த எழுத்தை போடணும், இது அவு வரிசை அப்படின்னு இந்த வரிசையை மட்டும் நீங்கள் அவங்களுக்கு நல்லா அடையாளப்படுத்தி நீங்கள் நல்லா சொல்லிட்டீங்கன்னா இந்த வரிசைக்கு இப்படி தான் வரும், இந்த வரிசைக்கு இப்படி தான் வரும்னு அவங்க நல்லா மனசில் பதிச்சிருவாங்க. அவ்வளோதாங்க. அப்போ மெய் எழுத்தும் உயிர் எழுத்தும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க தமிழ் சரளமாக வாசிப்பாங்க. இது 100% நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்கூலில் நான் ஃபாலோ பண்ணுறது தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் நல்லா அடையாளம், அதாவது ஆக்ஷனோட 1 மாதத்துக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தாலும் கொடுங்க. சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வரிசையை அடையாளப்படுத்துங்க. இந்த வரிசைக்கு இந்த எழுத்து இப்படி தான் வரும், இந்த வரிசைக்கு இந்த எழுத்து இப்படி தான் வரும் அப்படின்னு நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா தமிழ் ஈஸிங்க. இப்போ என் 2nd ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இல்லை என் 3rd ஸ்டாண்டர்டாக இருக்கட்டும், இப்போ ஒரு 15 பிள்ளைங்க இப்போ 3rd ஸ்டாண்டர்டில் இருக்காங்க அப்படின்னா 13 பிள்ளைங்க படிப்பாங்க. 13 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த மற்ற 2 பிள்ளைங்க எழுத்தெல்லாம் சொல்கிறாங்க.
அதை கொஞ்சம் சேர்த்து சொல்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க. மற்ற பிள்ளைங்க டக்குன்னு சொல்லிடுறாங்க, இவங்க கொஞ்சம் டைம் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு எழுத்துலாம் தெரியும். ஓகேவா? அதனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுங்க, உங்கள் குழந்தைங்க சூப்பராக படிப்பாங்க. ஓகேங்களா? இது தமிழ் வாசிக்க வைக்கிறதுக்கான பயிற்சி. என் ஸ்கூல் வீடியோஸை ஃபாலோஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறது உண்மைதாங்கிறது உங்களுக்கு புரிய வரும், அவங்களே படிப்பாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ என் பிள்ளைங்க 2nd ஸ்டாண்டர்டு பிள்ளைங்க நான் சொல்கிறதையே எழுதுவாங்க, தமிழையே எழுதுவாங்க. இப்போ வந்தான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், அவன் வந்தான் அப்படின்னா அதில் எத்தனை ஃப்ரெண்டு இருப்பாங்கன்னு கேட்பேன். அவன் ஒரு ஃப்ரெண்டு, வந்தான்ங்கிறவங்க ஒருத்தவங்க டீச்சர், அப்போ 2 ஃப்ரெண்டும்பாங்க. அப்போ அவனை ஃபஸ்ட்டு எழுதுங்க அப்பேன். அதில் முதல் எழுத்து யாருன்னு கேட்பேன். அப்படின்னு கரெக்டாக சொல்லிவிடுவாங்க. இப்போ அந்த சர்வின்னு ஒருத்தன் சொன்னான் இல்லைங்களா, அவனுக்கு சப்போஸ் தெரிலன்னா நான் இப்படின்ட்டேன்னா போதும், அவன் உடனே என்ன பண்ணிவிடுவான், போட்டுருவான். அடுத்தது பேவுக்கு அவங்க எப்படி தெரியுமா கண்டுபிடிப்பாங்க, இவ்வு பே அப்படி கண்டுபிடிப்பாங்க. இவ்வு பே இப்படி தான் கண்டுபிடிப்பாங்க. இன் அவன், அவ்வளோதாங்க. இப்படி தான் அவங்க சொல்லி எழுதுவாங்க, இப்படி தான் அவங்க சொல்லியும் படிப்பாங்க. நீங்கள் வேணால் என் ஸ்கூல் வீடியோஸை ஃபாலோஸ் பண்ணுங்கள், நான் சொல்கிறது உங்களுக்கு உண்மைதாங்கிறது புரியும். ஓகேங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதனால தான் சொல்கிறோம். பிடிச்சிருந்தா ஃபாலோஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.